இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நகோமி என்கிற புஸ்தகத்தை குறித்து இடத்துல கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தெய்வம் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவரவர் எதற்கு அழைக்கப்பட்டோமோ, தெரிந்து கொள்ளப்பட்டோமோ அந்த அனுபவங்களை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன் ஊழியத்தை நிறைவேற்று என்ற அந்த வார்த்தை இருக்குது. உன் ஊழியத்தை நிறைவேற்று இந்த ஊழியக்காரங்களுக்கு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் பெற்றுக்கொண்ட அன்பை, பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, பெற்றுக்கொண்ட விடுதலையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. ஊழியத்தை நிறைவேற்ற, அவ்வளோதான். ஒருவேளை மேடை பிரசங்கி இல்லாமல் இருக்கலாம், தெருவா போகிற பிரசங்கியார் இல்லாமல் இருக்கலாம், இன்னும் கொடுக்குற நபராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை என்ன நிலையில் வச்சுருக்கிறாரோ அந்த நிலையில் நீங்கள் செய்யும்படி எதிர்பார்க்கிறதை அதை செய்யுங்கள். அதனால தான் உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்ல இந்த வார்த்தை இருக்குது. கணவர் கல்யாண வீட்டில் ரசம் குறைஞ்ச போது அம்மா சொன்னாங்க, ஏசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அது போதும். அதுக்கு நீ கூட்டி குறைச்சி செய்ய வேண்டாம், மாற்றி செய்ய வேண்டாம், பெருசாக நீ செய்ய வேண்டாம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்தால் போதும். அதைத்தான் வாசிக்கிறோம். அதான் உன் ஊழியத்தை நிறைவேற்று என்கிற அந்த வார்த்தை. யோபின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் 4 அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மிருகங்கள், பறவைகள், பூமி, மச்சம். இந்த 4 கேட்டுப்பார், அது காரியத்தை செய்யும், அது விவரிக்கும் என்கிற அனுபவம் அதில் இருக்குது. இன்றைக்கி அதை தான் நம்ம செய்ய போகிறோம். உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லுகிறார். உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று கர்த்தர் சொல்லுகிறாரே, யார் யாரை குறித்து ஆண்டவர் இந்த காரியத்தை விதமாய் செய்யும்படி சொல்லியிருக்கிறார் என்பதை தான் நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது நம்ம அதில் வாசிப்போம். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ஆண்டவர் மீனை கூப்பிட்டு மீன்கிட்ட சொல்லிட்டாரு, மீனே கவனம், நினிவேக்கு போன்னு சொன்னேன், அவன் தரிசித்து போய்கிட்டு இருக்கிறான். இப்போ கப்பல்லேருந்து அவனை தூக்கி வெளியே போடுவாங்க, தண்ணிக்குள்ளே போடுவாங்க, நீ உடனே லபக்குன்னு பிடிச்சிக்கிடணும். 3 நாள் அவனை பத்திரமா நீ உன் வயிற்றில் வச்சுக்கிடணும் என்று ஆண்டோடைய வார்த்தை. மீனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த வார்த்தை. நல்லா கவனிங்க. இந்த சமூகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எனக்கு யோசித்து பார்க்குறேன், ஆச்சரியமாக இருக்குது. இப்போ கப்பலில் யோனா இருக்கிறான், அவனை தூக்கி போடுவாங்க, நீ அவனை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த மீன் என்ன பண்ணியிருக்குன்னு யோசித்து பாருங்கள். கப்பலில் யோனாவை தூக்கி இந்த பக்கம் போடுவாங்களா, இந்த பக்கம் போடுவாங்களா தெரியாது. எந்த பக்கம் போட்டாலும் கொஞ்சம் பிந்திட்டுனா வேறு மீன் வந்து கொண்டு விடக்கூடாது, இல்லை தண்ணியில் முங்கி அவன் செத்து போயிடக்கூடாது. அப்போ அவன் போட்ட உடனே அவனை பிடிக்கணும். நான் நினைக்கிறேன் அந்த கப்பலை சுற்றி சுற்றி வந்திருக்கோம், இந்தால போடுறாங்களா, அந்தால போட எப்படி போடுவாங்க தெரியாத அப்படின்னு சொல்லி. ஏன் எதுக்காக அப்படி செய்யுது? உன் ஊழியத்தை நிறைவேற்று, கப்பல்லேருந்து தூக்கி போடுவாங்க, நீ பிடிச்சிக்கிடணும் என்பது ஆண்டுடைய வார்த்தை. அதுதான் நம்ம அதில் வாசிக்கிறோம். அந்த 3 நாட்கள் இந்த மீனை என்ன சாப்பிட்ருக்கோம், இது தண்ணி குடிச்சிருக்குமா யோசித்து பாருங்கள். அதை யோசித்து பார்க்குறேன் நான். ஏன்னா நல்ல எப்போ மாதிரி தண்ணி குடித்து சாப்பிட்ருந்தோன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிறான் மூச்சு பிடிச்சிட்டு போவான். இதுக்கு முன்னே என்னென்னலாம் இறை சாப்பிட்டதோ எல்லாம் ஜீரணிச்சு போகுது. யோனை என்ன செய்யக்கூடாது, ஜீரணிக்கக்கூடாது. அவனை பத்திரமா வச்சுருக்கணும். ஏன்னா 3 நாள் தான் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த 3 நாள் ராப்பகல் வச்சுருக்கணும். உடனே கொண்டு இங்கே இறக்கி விட்டுலாமா? இல்லை, அது கிடையாது. 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை மீனுக்கு உண்டாயிற்று. ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார். அதான் நம்மளை வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. பார்த்தீங்களா? அப்போ கர்த்தருடைய வார்த்தை வர்ற வரைக்கும் நீ அதை பத்திரமா வச்சுருக்கணும். ஒருவேளை இது எதை குறிக்கிறது? இந்த மீன்
வயிற்றுக்குள்ளே யோனா இருக்கும்போது அந்த மீனுக்கு எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். நமக்கு சாப்பிடுகிற ஆகாரம் ஏதாவது ஒன்று ஜீரணிக்கலை, வாய்வு தொந்தரவு அல்லது வயிற்று உப்பிசம், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் மீன் வயிற்றுக்குள்ளே நடமாடிக்கிட்டு இருக்கிறான், அந்த மீனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அப்போ இவ்வளோ வேதனை, இவ்வளோ பாடு, இவ்வளவு 3 நாள் பட்டினி, இதெல்லாம் இந்த மீன் சகிக்கணும், பொறுத்துக்கிடணும். ஏன்? உன் ஊழியத்தை நிறைவேற்று, அவனுடைய வார்த்தை நிறைவேற்ற மீன் இதெல்லாம் செஞ்சு ஆகணும். எனக்கு முடியலன்னு சொல்லி கைக்கிடலாமா? இல்லை. அதனால தான் 57 சங்கீதம் 1 வசனத்தில், எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது, விக்னங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய ஷெட்ட நெல்லிலே வந்தடைவேன். விக்னங்கள் கடந்து போக மட்டும், பாடு பிரச்சனை போக மட்டும். அதே தான் 105 சங்கீதம் 19 வசனத்தில் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்போ தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் உங்களுக்கு புடமிடுதல் உண்டு. நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு தான் செய்யணும். மீன் தன் ஊழியத்தை நிறைவேற்றிச்சு. இன்றைக்கி நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை, உத்தரவாதத்தை நிறைவேற்றுறீங்களா? யோசித்து பாருங்கள். 2வது நான் வாசிக்கிறோம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, எலியாவை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, நீ கேரித்தில் போயிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை பூஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஆற்று தண்ணியை குடிச்சிக்க, கேரித்தாட்டில் அந்த ஆற்றுக்கரையில் இருக்கும்போது அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். காகங்களுக்கு கட்டளை, காகம் அல்ல, காகங்கள். எத்தனை காகமோ தெரியாது. 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பம் இறைச்சி, சாயங்காலத்தில் அப்பம் இறைச்சி கொண்டு வந்திருக்கு. சுட சுட கொண்டு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேருந்து கொண்டு வந்தது? இந்த காகம் சுட்டு கொண்டு வந்திருக்குமா? கறி வச்சு கொண்டு வந்திருக்குமா? அப்போ எங்கேருந்து களவாண்டு கொண்டு வந்திருக்குமா? யோசிக்கவே முடியல. தேவனுடைய வார்த்தை அது எங்கேருந்து கொண்டு வந்து, எப்படி கொண்டு வந்தது, அது நமக்கு தேவையில்லை. காகத்துக்கு கட்டளை, காகமே காலையிலையும் சாயந்தரமும் ஒழுங்காக அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுத்துடணும். அது கொண்டு கொடுக்குது. ஒருவேளை ஏன் எங்கேருந்து, அந்த கேள்வி நமக்கு வேண்டாம். ஏன்னா யோபின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் ஏன் அவரோடு வழக்காடுகிறீர்? ஆண்டவர், இது எப்படி நடக்கும்? அது எப்படி சாத்தியமாகும்? காகம் எங்கேருந்து அப்பம் கொண்டு வரும்? அது எங்கேருந்து இறைச்சி கொண்டு வரும்? அது ஏன் உனக்கு கேள்வி? கர்த்தர் காகத்தை பயன்படுத்துகிறாரு, காகம் கொண்டு கொடுக்குது. அது செய்து கொடுக்குதோ, களவாண்டு கொடுக்குதோ, என்ன பண்ணி கொடுக்குதோ, கர்த்தருக்கும் காகத்துக்குள்ள காரியம். நீ ஏன் அதில் போட்டு மனசை குழப்பிட்டுருக்கீங்க? ஏன் கேட்குறீங்க? அதான் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் ஏன் அவரோடு வழக்காடுகிறீர்? விடையும் அதே யோபு 5:9 இருக்குது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். பார்த்தீங்களா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். காகம் எப்படி போஷிக்கும்? ஆராய்ந்தே பார்க்க முடியாது, யோசித்தே பார்க்க முடியாது. எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். அதுதான் பார்க்குறோம். ஆனால் நடக்கிறது என்ன? காகம் தேவன் தனக்கு கட்டளையிட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியத்தை காகம் நிறைவேற்றி கொண்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நீங்கள் எப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க என்பதை யோசித்து பாருங்கள். இனி 3வது ஒரு அனுபவம் நான் வாசிக்கும்போது, மார்க் சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை நாம் எடுக்கும்போது அங்கே நான் வாசிக்கிறோம் 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு சீஷரை பார்த்து, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாங்க. ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீங்க, அதை அவிழ்த்து கொண்டு வாங்க. அதே போல் போகிறாங்க, அவிழ்த்து கொண்டு வராங்க. கேட்கிற மட்டும் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. அதே போல் கொண்டு வந்த உடனே இயேசு அந்த கழுதையை பயன்படுத்துகிறார் என்பதை நம்மளை பார்க்குறோம். பவனி செல்வதற்கு வீதி வழியாக ஆண்டவர் போய் எருசலேமிலே ஆலயத்துக்குள்ளே அவர் போகிறார். அது மட்டுமாக அந்த வீதி வழியாக வரும்பொழுது ஓசானா பாடல் பாடி மக்கள் வரவேற்பு விடுகிறாங்க. அப்போ ஆண்டவர் இந்த கழுதைக்கு மேலே அவர் பிரயாணம் பண்ணுகிறதை நம்மள பார்க்குறோம். அதில் குறிப்பாக முக்கியமான அனுபவம் என்ன என்பது மிக முக்கியம். என்ன பாருங்கள், 7ஆம் வசனத்தில் அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதேமேல்
தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள், அவர் அது மேல் ஏறி போனார். இன்றைக்கி இயேசுவை சுமக்கிற கழுதை என்பது நம்ம தான் இயேசு சுமக்கிற கழுதை. அப்போ இயேசு சுமக்கிற கழுதையாகிய நாம் அவரை சுமக்கணும்னா, அல்லது நம்ம மேலே இயேசு ஏறி அமர்ந்து பயணம் பண்ணணும்னா என்ன நடக்கணும்? தங்கள் வஸ்திரங்களை மேலே போட்டார்கள். வஸ்திரங்களை போட்டார்கள் என்று போட்டிருக்கு. கழுதைக்கு மேலே வஸ்திரம் போடலைன்னா இயேசு ஏற மாட்டார். அது என்ன வஸ்திரம்? அவங்க தங்கள் வஸ்திரத்தை போட்டாங்க. ஆவிக்குரிய அனுபவத்தில் நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் உடை, இன்னும் நிறைய அனுபவங்கள் அதில் இருக்குது. பட்டுச்சால்வை, சித்திர தைலாடை, இப்படி நிறைய அனுபவங்கள் வஸ்திரங்கள் இருக்குது. மெல்லிய வஸ்திரம், வெண் வஸ்திரம். நீங்கள் என்னென்ன அனுபவம் பெற்றிருக்கீங்களோ நான் பெற்றிருக்கணும். அந்த வஸ்திரத்தை என் மேலே போட்டிருக்கணும், என் மேலே உடுத்திருக்கணும். நான் உடுத்திருக்கிறத இயேசு பார்க்கணும், இயேசுக்கு அது தெரியணும். அப்போ தான் இயேசு எனக்குள்ளே பயணம் பண்ண முடியும். நீங்கள் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய வஸ்திரத்தை நீங்கள் உடுத்திருந்தால் தான் உங்களில் இயேசு பயணம் பண்ண முடியும். வஸ்திரத்தை கழுதைக்கு மேலே போடாமல் இயேசு போக மாட்டார், இயேசு பயணம் பண்ண முடியாது. அதை தான் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை நாமும் கூட ஆண்டவர் இயேசுவை சுமந்து செல்கிற கழுதைகளாக இந்த உலகத்திலே வாழுமொழி அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாம் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய வஸ்திரத்தை அணிந்தவர்களாக தரித்து கொண்டுள்ளா இருக்கணும். ஆண்டவர் திருமண வீட்டில் கேட்கப்பட்ட கேள்வி கவனித்து பாருங்கள். கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இங்கே எப்படி வந்த? அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் எங்கே கல்யாண வஸ்திரம்னு கேட்குறாங்க. அதுபோல் நாம் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய வஸ்திரத்தை அணிந்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அந்த அனுபவத்தோடு நம்ம போகும்பொழுது தான் இயேசு நமக்குள்ளே வர முடியும். அதில் பாருங்கள், 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அநேகர் வஸ்திரங்களை விரித்தாங்க, வேறு சிலர் மரக்கிளைகளை தரிப்பித்தாங்க. அப்படின்னா அது போகிற பாதையில் வஸ்திரம் விரிப்பது என்பது வரவேற்கிற கூட்டம். மரக்கிளைகளை வெட்டி போட்டார்கள் என்பது கழுதையை நடக்க விடாமல் தடுக்கிற கூட்டம். இயேசு இருந்த காலத்திலேயே வரவேற்கிற ஒரு கூட்டமும் தடுக்கிற ஒரு கூட்டமும் இருந்திருக்கிறத பார்க்குறோம். ஒருவேளை மரக்கிளை போட்டதுனால அது வரைக்கும் வேகமாக வந்த கழுதை இப்போவும் வேகமாக போக முடியாது. மெதுவாக ஒவ்வொரு காலாக எடுத்து சுற்றி போயிருக்கோம். ஏன்னா கிளை கிடக்கு, கொப்பு கிடக்கு, அதனால் வேகமாக போக முடியாது. மெதுவாக போயிருக்கோம். ஆனால் போய்கிட்டே தான் இருக்குது. நீங்களும் கூட ஒரு வாழ்க்கையில் சோதனை, பிரச்சனை, போராட்டம் என்கிற மரக்கிளைகள் உங்களுக்கு முன்னால் போடப்படலாம். அப்படியே டொக்குன்னு விழுந்துடக்கூடாது, அப்படியே படுத்துடக்கூடாது. மெதுவாவது நீங்கள் முன்னேறி போகணும். அதே தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடைசியாக மார்க்கு 14வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் சேவலுக்கு கொடுக்கிறார். சேவலை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். இயேசு பேதுரை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூறுறதுக்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். சேவல் 2 தடவை கூறுறதுக்குள்ளே நீ 3 தடவை மறுதலிப்பேன். அப்போ ஆண்டவர் சேவலை பார்த்து சொல்லிட்டாரு, சேவல் கவனிச்சுக்க, அவன் என்னை 3 தடவை மறுதலிப்பான். முதலாவது மறுதளிச்ச உடனே நீ கூவிடணும். 2வது மறுதளிக்கும் போது கூவிடாது. 3வது மறுதளிப்பான் இல்லையா, அப்போ 2வது நீ கூவிடணும். அப்போ இந்த சேவல் என்ன பண்ணியிருக்கோம்? பேதுரு எங்கே போகிறான் வாரான் அதே கவனிச்சுட்டு இருக்கும். பாருங்கள், 68வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது சேவல் முதலாவது கூவுறதை நம்ம பார்க்குறோம். 67ல் அவன் முதலாவது மறுதளிக்கிறான், சேவல் கூவுது. இனி அவன் பின்னாலே அலைஞ்சிருக்கும். அப்படி தான் நான் விசுவாசிக்கிறேன். இவன் எங்கெங்கே போகிறானோ, ஏன்னா அவன் 2வது மறுதளிக்கிறத பார்க்கணும், 3வது மறுதளிக்கிறத பார்த்து கூவணும். அதே போல் 71, 72ல் அந்த காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உன் ஊழியத்தை நிறைவேற்று. மீன் யோனாவின் வாழ்க்கையில் தனக்கு கொடுத்த வேலை செய்து, அதே போல் காகங்கள் எலியா வாழ்க்கையில் தனக்கு கொடுத்த வேலை செய்து, கழுதைக்குட்டி ஆண்டுடைய பயணிக்காக, ஆண்டுடைய பிரயாணத்துக்காக தனக்கு வேலை செய்து, அதே போல் சேவல் பேதுரு எச்சரிக்கையில் தன் வேலை செய்து உன் ஊழியத்தை நிறைவேற்றுறீங்களா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நான் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் தனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறோமா என்பதை சிந்தித்து சீர்விட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.